ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பேக் சைட் கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் எப்போவுமே இப்படி தான் கட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ விடணுமோ அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழ்பாட்டை இது பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் கழுத்து. இப்போ ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்காங்க. ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்தையும் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் விட்டுக்காங்க. இப்போது அதை பாடி நல்லா வந்து ப்ளவுஸை கழுத்து அந்த இடுப்பு சைடு எல்லாம் நல்லா சரியாக விரித்து விட்டுக்காங்க. விரித்து விட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆம்கோல் சைடு, ஒரு ஆம்கோல் சைடை பிடிச்சிங்கன்னா இன்னொரு ஆம்கோல் சைடு வரைக்கும் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து அதை 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே கையோட ஆம்கோலையும் அளந்து எடுத்து பார்த்துக்காங்க. ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு நமக்கு இப்போ நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே மேலேயே ஒரு மார்க் பண்ணிக்குவேன். ஏன்னா அந்த கோடு போட்டோம்னா நேராக வரணுங்கிறதுக்காக மார்க் பண்ணி கோடு போட்டுக்காங்க. இப்போ உயரத்தையும் கரெக்டாக எல்லாம் செக் பண்ணி ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணிக்காங்க. மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கோடு போடுறப்போ நேர்கோடு வரும், எதுவுமே இதாகாது. இல்லைன்னா சில டைம் கோடு இறங்க வந்துடும் இல்லையா, அதனால் நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலேயுமே மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தையலுக்கு விடுறீங்களோ அவ்வளோ விட்டுக்காங்க. இப்போது கழுத்தோட அளவு மார்க் பண்ணிக்காங்க. அந்த ப்ளவுஸில் எவ்வளோ கழுத்து இருக்கோ அதையும் அளவெடுத்து மார்க் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு, இதில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஷோல்டரோட அளவு எடுத்திருக்கேன். ஷோல்டரில் மேக்ஸிமம் ஒரு 2.25 வந்துச்சுன்னா அதில் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்காங்க, ஏன்னா தையலுக்காக. இப்போது ஆம்கோல் உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு எப்பவுமே ஷோல்டர் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணிக்காங்க. 3/4 இன்ச்சு எக்ஸ் பண்ணிக்காங்க, கரெக்டாக வரும். அதில் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால் ஓகே அவங்க பார்த்து ஒரு நிமிஷம். இப்போது இது ஒரு எல் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்காங்க. எல் மாதிரி மார்க் பண்ண எப்பவுமே பாக்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போது ஆம்கோல் உயரத்தோட பாதியும் அகலத்தில் பாதியும் எடுத்து ஒரு வளைவு கொடுத்துக்காங்க. இப்போ வளைவு கொடுத்துட்டு அதை அளந்து பாருங்களேன். நமக்கு தேவையான அது அளவு ப்ளவுஸில் அளந்த அதே அளவு வரும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மறுபடியும் நம்ம போட்டது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. பேக் சைட் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். செக் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டான அளவு வந்துருச்சு. நான் அதே போல் செக் பண்ணி பார்த்துட்டு அளவு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இது வந்து எனக்கு ஒரு எம்ப்ராய்டிங்கிறதுனால நான் கழுத்தை வந்து மார்க் பண்ணல. நான் கழுத்தில் அப்படியே வச்சு அடிச்சிருவேன். ஏன்னா கழுத்தோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணுவேன், இறக்கத்தை வந்து மார்க் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இது பேக் சைடோட இது தான். உங்களுக்கு ஃபுல் வீடியோ தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல் வீடியோ போடுறேன். அப்படி மறக்காமல் எல்லா இதுலேயும் ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க. நாச் போட்டோம்னா நமக்கு தைக்கிறப்போ ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ.